ஓம் மகாம் அரியமனே போற்றி போற்றி. நேற்றைய உரையில் வெகு சுவாரஸ்யமான நிகழ்வான தீக்குண்டம், பூக்குழி, தீமிதி போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த உரையை நாம் முடிக்கவில்லை. உரையின் இறுதியில் முதலில் தீமிதிப்பவர் பெரும்பாலும் கோவில் பூசாரி தான். பிறகு பக்தர்கள் ஒவ்வொருவராக இறங்குவார்கள் என்று நாம் பார்த்தோம். தீமிதி விழா எல்லா மாரியம்மன் கோயில்களிலும் நடைபெறுகின்றது. சமயபுரம் தலத்தில் அம்பாள் தன் குழந்தைகளை விரதமிருந்து காப்பாற்றுகின்றார். அப்படிப்பட்டவள் தன் குழந்தைகள் கால்கள் தீயில் வெந்து போவதை பார்த்து கொண்டிருப்பாளா? அவளே அல்லவா அந்த தீயை தன் கைகளில் ஏந்தியிருக்கின்றாள். ஒரு சமயம் வெள்ளையராண்ட நாளில் நெருப்பு மிதிக்கும் திருவிழா நடைபெற்றது. அப்போது அந்த நெருப்பில் மிதந்து நடந்து வந்த பக்தர்களை போட்டோ எடுத்த வெள்ளையன் ஒருவன் தன்னுடைய கண்களை இழந்தான், கதறி எழுதான். பின்னர் கோவில் அர்ச்சகர் கூறிய மாதிரி பிரார்த்தனை செய்து மன்னிப்பு கேட்டான். அம்பாள் அவனுக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்தாள். ஆழமான குழியில் மரங்களை போட்டு கொளுத்தி பரப்பி அதன் மீது பக்தர்கள் நடந்து போன போது வெள்ளைக்காரன் இந்த நெருப்பில் எப்படி நடக்க முடிகின்றது என்று குனிந்து பார்த்தானாம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த வெள்ளைக்காரன் கண்கள் என்ன புண்ணியம் செய்ததோ அந்த நெருப்பையே அம்பாள் தன் கைகளில் ஏந்தி இருப்பது தெரிந்தது. இது அல்லவோ அன்னையருள். பக்தர்கள் கால் சுடாமல் தன் கைகளில் ஏந்திருக்கின்றால் நெருப்பை என்று ஆச்சரியப்பட்டு போனான். நெருப்பு இறைவனின் சுரூபம். இறைவனும் சரி நெருப்பும் சரி தவறு செய்பவர்களை தண்டிக்கும். நெருப்பு குண்டத்தை மிகப்பெரிய அளவில் அமைத்து முறைப்படி விரதம் இருப்பவர்கள் அவர்களுடைய பாதங்கள் நெருப்பில் சுடுவதில்லை. கண்ணகி மதுரையை எரிக்கும் போது அக்னி தேவனிடம் பார்ப்பனர்கள், தர்மவான்கள், பசு, பத்தினி, பெண்கள், மூத்தோர், குழந்தைகள் ஆகியோர்களை விடுத்து தீயோர்களை மட்டுமே அழிக்குமாறு ஆணையிட்டாளாம். இருந்தாலும் இவரை கைவிட்டு தீத்திறந்தார் பக்கமே சேர்க்க என்று சொன்னால் என்கின்றது சிலப்பதிகாரம். கண்ணகி வழிபாட்டுடன் தொடர்புடைய மாரி வழிபாட்டில் இடம்பெறும் குண்டத்தில் உள்ள அக்னி பக்தர்களாகிய நல்லவர்களை சுடுவதில்லை. அடுத்தது மிக மிக முக்கியமான நிகழ்வான பால்குடம். நாம் நிறைய இந்த பால்குடம் எடுக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். பால்குடம் எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் பக்தர்கள். நம்முடைய சிரசில் பால்குடத்தை வைத்தவுடன் நம் எண்ணங்கள் நம் கபாலம் வழியாக பால்குடத்தின் உள்ளே செல்கின்றது. பின் அந்த பாலை தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்தால் நம் எண்ணங்கள், வேண்டுதல்கள் பால் மூலம் தெய்வத்தை சென்றடையும் என்பது நம்பிக்கை. இதன் மூலம் தெய்வம் நம் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றுகின்றார். பால் குடம் எடுத்து நம் பக்தியை வெளிப்படுத்துவது மிக மிக சிறந்த வழிபாட்டாகும். அடுத்தது அக்னி சட்டு எடுத்தல், பூவோடு எடுத்தல். என்ன அது பார்ப்போம் வருங்கள். மாரியம்மன் திருவிழா காலங்களில் அக்னி சட்டி ஏந்தி வருவதும் ஒரு சடங்காகும். மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது ஒரு பகுதியாக தீச்சட்டி எடுத்தல் பரவலாக எல்லா கோயில்களிலும் நடைபெறுகின்றது. இதனையே தீச்சட்டி எடுத்தல், பூவோடு எடுத்தல் என்று அழைப்பார்கள். தீச்சட்டி எடுப்பவர் விரதம் இருந்து அம்மன் கோயிலிலோ அல்லது அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளிலோ ஸ்நானம் செய்து மஞ்சள் ஆடை உடுத்தி வேப்பிலையை இடுப்பில் சொருக்கி கொண்டு அம்மன் கோயிலுக்கு வந்து அங்கு தயாராக வைத்திருக்கும் தீச்சட்டியை கையில் வேப்பிலையை வைத்துக்கொண்டு அதற்கு மேல் வைப்பார்கள். தீச்சட்டியானது பக்கவாட்டில் 3 துளைகளுடன் இருக்கும். அதன் அடியில் மணல் நிரப்பி அதில் காய்ந்த மரக்குச்சிகளை இட்டு நெய் ஊற்றி கற்பூரம் ஏற்றி தீயை உண்டாக்குவார்கள். பின்னர் அதனை சுற்றி பிராட்டியை அடுக்கி தீயை வளர்ப்பார்கள். தீச்சட்டி எடுப்பவர் கையில் தீச்சட்டியுடன் கோவிலிருந்து புறப்பட்டு மேலதாளத்துடன் வீதி வழியாக எல்லோர் வீடுகளுக்கும் செல்வார்கள். அவரை அம்மனாக கருதி அவரது பாதங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டு கற்பூரம் காட்டி வழிபடுவார்கள் பக்தர்கள். இறுதியில் மீண்டும் கோவிலுக்கு வந்து அம்மன் முன் தீச்சட்டியை வைத்துவிட்டு அம்மனை கற்பூரம் ஏற்றி வழிபட்டு பிறகு வீடு திரும்புவார்கள். இவ்வாறு தீச்சட்டி எடுப்பது விழா காலங்களில் மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் அம்மனுக்கு நேர்ந்து கொண்டு செய்வதுண்டு. பக்தனுக்கு நெருப்பு அனலாக தெரிவதில்லை, பூவாக கொள்கின்றது. அதனாலேயே இதனை பூவோடு எடுத்தல் என்று சொல்கின்றார்கள். இப்படி பூவோடு எடுப்பதால் சத்துருக்கள் பயம் நீங்குகின்றது.
விஷஜந்துக்களால் ஏற்படும் பயம், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் உபத்திரவங்கள் எல்லாம் நீக்குகின்றன. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் அல்லது தெரிந்ததாக இருக்கலாம். தயவுசெய்து தெரியாததை எடுத்துக்கொண்டு அம்மனை பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு முக்கியமான திருவிழாவில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.